வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். நீங்கள் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்களா, அல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறாங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்களில் நல்ல எரிச்சல் ஏற்படும். நைட் நேரத்தில் தூக்கம் கெட்டுறதுக்கு, அது இல்லாமல் அதிகப்படியான மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கும். இதெல்லாம் போகிறதுக்கு ப்ளஸ் கண் பார்வை நல்லா தெரிகிறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப பயன்படுங்க. இந்த கீரை பொரியல் தான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையிலே 2 வகைகள் இருக்குது. இது நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட பூக்கள் சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளை முட்டுக்களாக இருக்கும். இந்த கீரை நல்லா பசுமையான டைமில் இருக்கும் போதே நீங்கள் வாங்கி வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்றதுனால உங்கள் கண்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த கண் எரிச்சல், கண் அப்படியே பார்க்குறதுக்கு மயமையான்னு தெரிகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு கண் பார்வை நல்லாவே தெரியும். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து இலைகளை மட்டும் பிச்சு தண்ணியில் அலசிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மேலே தூவுறதுக்கு தேங்காய் பூ. இதில் தான் தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி காஞ்சதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வணங்குற அளவு வணக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு பொன்னிறமாக வணங்கினது பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரை ரொம்ப நேரம் வணங்க விடக்கூடாது. இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்த வேணாம். ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் இருக்க தண்ணியே போதுமானது. நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால எண்ணெயிலே இந்த கீரை நல்லா வணங்கிரும். இதனால் தண்ணி ஊற்றாத நீங்கள் லைட்டாக இந்த எண்ணெயிலே வணக்கி விட்டுட்டே இருங்க. ஓரளவு கீரை வணங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா, லைட்டாக அப்பப்போ வணக்கி விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வணங்கணும் லோ ஃப்ளேமில். அப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வணங்கிரும். வேகாது, ஆனால் வணங்கியிருக்கும். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டு 1 நிமிஷம் வணக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்து கீரையை நல்லா வணக்கி விட்டுட்டு அடுப்பை அமைச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வளர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கண் பார்வை பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். இது இல்லாமல் நைட்டு வேலை செஞ்சு வரவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு தூக்கங்கிறதுனால கண்ணில் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த கீரை சாப்பிட்றதுக்கு லைட்டாக துவர்ப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். சாப்பாடு, பருப்பு குழம்பு, ரசம் இந்த மாதிரி வச்சுட்டு இதை கடிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் கரிசலாங்கண்ணி கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த கீரையை சாப்பிட்றதுனால உங்கள் தலைமுடி பிரச்சனைகள் நீங்கும். அதுக்கான லிங்க், அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.